ராஜ் கேஷவ் டெக் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது தி கரெக்ட் யூஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் ஸ்பாட் தி எரர்ஸ் பகுதியில் மிகவும் எளிமையான ஒரு பகுதி தி கரெக்ட் யூஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ். பொதுவாக நம்ம ப்ரொனவுன்ஸில் எந்த மாதிரியான தவறுகள் செய்வோம் அப்படிங்கிறத, அந்த பிழைகளை எப்படி நிவர்த்தி செய்கிறது அப்படிங்கிறத ஒரு சில உதாரணத்தோடு நம்ம பார்க்கலாம். The apostrophe is not used with the following pronouns: ours, yours, hers, its, theirs. The apostrophe is not used with the following pronouns: ours, yours, hers, its, theirs. இது மிகவும் முக்கியமான, மிக எளிமையான பகுதி. இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல நாம் சில நேரங்களில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே ஒரு எளிமையான விஷயத்தில் தவறு செய்வோம். அது மாதிரி இதுவும் ஒரு பகுதி. இந்த அபாஸ்ட்ரஃபி, இந்த சிம்பல் எங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது, நம்முடையது, உன்னுடையது, அவளுடையது, அது, அவர்களுடையது அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். அதாவது ours, yours, hers, its, theirs. இந்த இடத்துலலாம் நம்ம கண்டிப்பாக அப்போஸ்ட்ரோபி நம்ம போடக்கூடாது. ஒரு சில உதாரணம்: this action of hers was not liked by us. Yours sincerely. These notebooks of hers. These ideas of ours. ஸோ இந்த வாக்கியத்தில் நம்ம என்ன தவறு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். திஸ் ஆக்ஷன் ஆஃப் ஹர்ஸ் வாஸ் நாட் லைக்ட் பை அஸ். யுவர்ஸ் சின்சியர்லி. தீஸ் நோட் புக்ஸ் ஆஃப் ஹர்ஸ். தீஸ் ஐடியாஸ் ஆஃப் அவர்ஸ். ஸோ இதில் நம்ம அபாஸ்ட்ரஃபி போட்டிருக்கோம், அது தவறு, பிளண்டர் மிஸ்டேக். ஹர்ஸ், யுவர்ஸ், ஹர்ஸ், அவர்ஸ். ஸோ இதில் எதுலையுமே நம்ம அப்பாஸ்ட்ரஃபி போடக்கூடாது. மை, அவர், யுவர், ஹிஸ், ஹர், தேயர் ஆர் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். தே ஆர் யூஸ்டு வித் நவுன்ஸ். மை, அவர், யுவர், ஹிஸ், ஹர், தேயர் ஆர் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். தே ஆர் யூஸ்டு வித் நவுன்ஸ். என், எங்கள், உங்கள், அவரது, அவள், அவை, இந்த மாதிரி உரிச்சொற்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு உரிமையாளரை குறிக்கும் பெயர் உரிச்சொல் அப்படின்னு சொல்லலாம். அவை பெயர் சொற்களுடன் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணம்: திஸ் இஸ் மை புக். தீஸ் ஆர் யுவர் புக்ஸ். ஆனால் அதே நேரத்தில் மைன், அவர்ஸ், யுவர்ஸ், ஹர்ஸ், theirs are possessive pronouns. They are used in place of nouns, not with nouns. Nouns oda irukadu. They are used in place of nouns. என்னுடையது, நம்முடையது, உன்னுடையது, அவளுடையது, அவற்றுக்கு சொந்தமான உச்சரிப்புகள், இதெல்லாம் அதை என்ன பண்ணும் அப்படின்னா பெயர் சொற்களுக்கு பதிலாக பயன்படுத்தலாம். ஆனால் பெயர் சொற்களுடன் பயன்படுத்துவதற்கு அல்ல. இப்போ உதாரணம் பார்த்தோம்னா, திஸ் பென் இஸ் மைன். மை பப்பி அண்ட் யுவர்ஸ் ஆர் போத் டயர்ட். ஐ வில் கெட் மை நோட் புக் அண்ட் ஷீ வில் கெட் ஹர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா, த ஆப்ஜெக்ட் ஆஃப் எ வேர்ப் ஆர் ஆஃப் எ ப்ரிப்போசிஷன் should be in the objective form. The object of a verb or of a preposition should be in the objective form. Let you and I do it. Ramu has given great trouble to my sister and I. Please let Vimal and I go to the temple. Let you and I try what we can. ஸோ இங்கே சில மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்.
let you and me do it, not I வரக்கூடாது. let you and me do it. Ramu has given great trouble to my sister and me. Please let Vimal and me go to the temple. Let you and me try what we can. இங்கே நாம் எக்காரணத்தை கொண்டும் ஐ யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா த ஆப்ஜெக்ட் ஆஃப் எ வேர்போ அல்லது ஆஃப் எ ப்ரிப்போசிஷன் ஷுட் பி இன் தி ஆப்ஜெக்டிவ் ஃபார்மில் தான் இருக்கணும். அதனால் ஐ யூஸ் பண்ணக்கூடாது. மீ அப்படி தான் பயன்படுத்தணும். தி காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த வேர்ப் டு பி, அதாவது இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர். The complement of the verb to be is always in subjective form. The complement கண்டிப்பாக subjective ஃபார்மில் தான் இருக்கணும். எதுக்கு பக்கத்தில் இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர் என்ன வரும் அப்படின்னா ஐ, வி, ஹீ, ஷீ, தே based on the sentence. It was me who do it. I am her who taught him a lesson. It is me that told the truth. If I were him, I would not do it. ஸோ இப்போ இதில் என்ன தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். ஏன்னா இங்கே காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த வேர்ப் டு பி என்ன மாதிரி வேர்பு? இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர் இது மாதிரி வரும் பட்சத்தில் அந்த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த வேர்புக்கு வந்து இஸ் ஆல்வேஸ் இன் தி சப்ஜெக்டிவ் ஃபார்ம் வரணும்னு சொல்லியிருக்கோம். ஐயா இருக்கலாம், வியா இருக்கலாம், ஹீயா இருக்கலாம், ஷீ, தே. அப்போ இதில் என்ன கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கரெக்ஷன் பண்ணலாம். இட் வாஸ் ஐ ஹூ டூ இட். ஐ ஆம் ஷீ ஹூ தாட் ஹிம் எ லெசன். இட் இஸ் ஐ தட் டோல்ட் த ட்ரூத். இஃப் ஐ வேர் he, I would not do it. இது ஒரு மிக முக்கியமான பகுதி. ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இஸ் எ கன்ஜெக்டிவ் ப்ரொனவுன். இட் ஹாஸ் டபுள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹாஸ் டபுள் ஃபங்க்ஷன், ஒர்க்ஸ் அஸ் எ ப்ரொனவுன் ஆஸ் வெல் அஸ் எ கன்ஜெக்டிவ் பை ஜாயினிங் டூ சென்டென்சஸ். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது சார்பு பிரதி பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு இணை பிரதி பெயர் சொற்கள். இது இரட்டை செயல்பாடுகளை செய்யும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பிரதி பெயராகவும் 2 வாக்கியங்களை இணைப்பதன் மூலம் ஒரு இணைப்பாகவும் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இது மிக முக்கியமான பகுதின்னு சொன்னோம். நிறைய வாக்கியத்தில் பயன்படுத்தக்கூடியது. நம்மளை அறியாமல் நாம் நிறைய தவறுகள் செய்ய நேரிடலாம். ஸோ இந்த கரெக்ஷன் எப்படி நம்ம ஸ்பாட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஹூ, whom and whose are used in speaking of persons, which is used in speaking of lifeless things and lower animals. That can be used of persons, animals as well as lifeless things. So இந்த whom, who, whose இந்த மாதிரி which, that இதெல்லாம் எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கணும். பொதுவாக நம்ம நபர்களை பேசுகிறோம் அப்படின்னா யாரை, யாருடையவர்கள் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் உயிரற்ற விஷயங்களை குறிக்கிறது, விலங்குகளை பேசுகிறதுக்கு இது, அதை விச் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். அந்த அப்படிங்கிறது நபர்களையோ விலங்குகளையோ இல்லை உயிரற்ற விஷயங்களுக்கோ நாம் பயன்படுத்தலாம். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பகுதி, முக்கியமான ஒரு பகுதி. இப்போ இந்த வாக்கியத்தில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பாட் அவுட் பண்ணுவோம். I met Ram, which is the supervisor here. She gave me a watch whose was very expensive. She is the girls which sang so sweetly last night. This is the house
in whose she was born. The man which is hardworking is universally liked. ஸோ இதில் இருக்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் கரெக்டாக இருக்கா? கண்டிப்பாக இல்லை. இப்போ நாம் முன்னாடி பார்த்த மாதிரி என்னென்ன கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். I met Ram. Who is the supervisor here? ராம்ங்கிறது ஒரு நபர். She gave me a watch which was very expensive. இது ஒரு உயிரற்ற ஒரு பொருள், அதனால் whichங்கிறது பயன்படுத்துகிறோம். She is the girls that sang so sweetly last night. This is the house in which she was born. The man who is hardworking is universally liked. ஸோ இங்கே ஒரு நபருக்கு என்ன ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம்? ஒரு உயிரற்ற பொருளுக்கு, விலங்குகளுக்கு. அப்போ என்ன மாதிரி ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சில உதாரணத்தோடு பார்த்தோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, the relative pronoun must be placed as near as possible to the noun or pronoun to which it refers. Otherwise, the meaning of the sentence might become absurd. ரொம்ப மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் must be placed as near as possible to the noun or pronoun. நவுனோ அல்லது ப்ரொனவுனோ அதுக்கு பக்கத்தில் தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் நம்ம யூஸ் பண்ணுவோம். which it refers. Otherwise, the meaning of the sentence might become absurd. அதாவது தொடர்பு பிரதி பெயர்ச்சொல் அல்லது பிரதிபெயருக்கு முடிந்தவரை, பெயர்ச்சொல் அல்லது பிரதிபெயருக்கு முடிந்தவரை அருகில் பயன்படுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னா அந்த வாக்கியத்தின் பொருள் நன்றாக அமையாது. தொடர்பு பிரதி பெயரை பெயர்ச்சொல் அல்லது பெயருக்கு முடிந்தவரை பக்கத்தில் தான் நம்ம பயன்படுத்துவோம். இல்லைன்னா அந்த வாக்கியத்தினுடைய பொருள் நன்றாக அமையாது. இது ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்குரிய மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்போ இன்னொரு உதாரணம் பார்த்தோம். இன்னொன்று அப்படின்னா, the thief was caught by the policeman who had stolen the diamond necklace. இது கரெக்டா? Incorrect sentence. The thief who had stolen the diamond necklace was caught by the policeman. ஸோ இது மாதிரி கூட சில கரெக்ஷன் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம வாக்கியத்தை படித்து சரியான பொருள் உணர்ந்து இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கரெக்டாக போடணும். இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் ஆர் நெவர் யூஸ்ட் as a subject. ஃபார் எக்ஸாம்பிள், மிஸ்டர் ராம் அண்ட் ஐ, அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது? மை செல்ஃப் போடக்கூடாது. மிஸ்டர் ராம் அண்ட் ஐ saw it. மோகன் அண்ட் ஐ went to invite him. I myself went there. Reflexive pronouns are used after a verb plus preposition, but not when preposition indicates locality. இது ரொம்ப முக்கியம். Reflexive pronouns are used after a verb plus preposition. கண்டிப்பாக ஒரு verb இருக்கும், ப்ளஸ் preposition இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸை யூஸ் பண்ணுவோம் பொதுவாக. ஃபார் எக்ஸாம்பிள், he spoke to himself. ஒரு வெர்பு ப்ளஸ் ப்ரிப்போசிஷன். he spoke to himself. did she pay for herself? look after yourself. ஸோ இதெல்லாம் ஒரு உதாரணம் சொல்லலாம். did you take your dog with you? இங்கே வந்து யுவர் செல்ஃப்னு பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி they put the child between them. அங்கே themselves அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்தக்கூடாது. Reflexive pronouns are used after a verb plus preposition, but not when the preposition indicates locality. He spoke to himself. ஒரு வெர்பு
ஒரு ப்ரிப்போசிஷன். ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி ப்ரனவுன் வந்து சில இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். இங்கெல்லாம் பார்த்தோம்னா எ ப்ரனவுன் மஸ்ட் அக்ரி வித் இட்ஸ் ஆன்டிசிடென்ட் the word to which it refers back in person, number and gender. இது மிக முக்கியமான ஒரு பகுதி. A pronoun must agree with its antecedent, அதாவது the word to which it refers back. எங்கெல்லாம் அப்படின்னா in personாக இருக்கலாம், நம்பரில் இருக்கலாம், அண்ட் இன் ஜெண்டராக கூட இருக்கலாம். எக்ஸாம்பிள், each of the girls showed their homework. Every man must bear their own burden. All passengers must show his tickets. Each of the guests must bring their own card. Everybody wear in their best clothes. ஸோ இதில் இருக்கிற வாக்கியம், இந்த வாக்கியத்தில் இருக்கிற ப்ரனவுன்ஸ் போட்டிருக்க இடம்லாம் சரியா அப்படின்னா தவறுகள் இருக்குது. ஸோ இதை நம்ம கரெக்ட் பண்ணுவோம். இதில் என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? எ ப்ரனவுன் மஸ்ட் அக்ரி வித் இட்ஸ் ஆன்டிசிடென்ட்ஸ், த வேர்டு டு விச் இட் ரெஃபர்ஸ் பேக் இன் பர்சன், நம்பர் அண்ட் ஜெண்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ இதில் என்ன தவறு இருக்குங்கிறது ஈஸியாக நம்ம ஸ்பாட் அவுட் பண்ணிடலாம். ஈச் ஆஃப் த கேர்ள்ஸ் ஷோட் ஹர் ஹோம்ஒர்க். Every man must bear his own burden. All passengers must show their tickets. Each of the guests must bring his own card. Everybody was in his best clothes. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ப்ரனவுன்ஸுடைய ரோல் வந்து மிக முக்கியம். நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இஃப் டிஃப்ரெண்ட் பர்சனல் ப்ரனவுன்ஸ் ஆர் டு பி யூஸ்டு டுகெதர், தே ஆர் பிளேஸ்ட் இன் தி ஃபாலோயிங் ஆர்டர். நமக்கு நல்லா தெரியும் ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்சனல் ப்ரனவுன்ஸ் யூஸ் பண்ணக்குள்ளார என்ன ஆர்டரில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டிஃப்ரெண்ட் பர்சனல் ப்ரனவுன்ஸ் ஆர் டு பி யூஸ்டு டுகெதர். அப்போ என்ன ஆர்டரில் பயன்படுத்தணும் அப்படின்னா செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ஃபஸ்ட் பர்சன். ஸோ இந்த ஆர்டரில் தான் பயன்படுத்தணும். செகண்ட் பர்சனாக தெரியும் யூ, தேர்ட் பர்சன் ஹீ, ஷீ, தே, ஃபஸ்ட் பர்சன் ஐ அண்டு வி. ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய வரிசை என்ன அப்படின்னா செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ஃபஸ்ட் பர்சன். ஸோ உதாரணம் அப்படின்னா ஹீ தெரியும் என்ன பர்சன், யூ தெரியும் என்ன பர்சன், ஐ என்ன பர்சன் தெரியும். இப்போ இந்த வாக்கியத்தில் பார்த்தோம்னா யூ, ஹீ அண்ட் ஐ வில் அக்கம்பனி த கேர்ள்ஸ். அதாவது ஆர்டர் பார்த்தோம்னா செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ஃபஸ்ட் பர்சன். யூ, தே அண்ட் வி ஹாவ் ஸ்கோர்ட் எ விக்டரி. எப்பொழுதும் ஒரு வாக்கியத்தில் டிஃப்ரெண்ட் பர்சனல் ப்ரனவுன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆர்டரில் தான் பயன்படுத்தணும். ஐ, யூ அண்ட் ஹீ ஷுட் ஹெல்ப் ஹர். ஐ, ஹீ அண்ட் யூ were able to catch the thief. ஸோ இந்த வாக்கியத்தில் டிஃப்ரெண்ட் பர்சனல் ப்ரொனவுன்ஸ் பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் இது சரியான ஆர்டரில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தவறு இருக்குது. ஸோ அது என்ன தவறுங்கிறத நான் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணோன்னா யூ, ஹீ அண்ட் ஐ ஷுட் ஹெல்ப் ஹர். யூ, ஹீ அண்ட் ஐ வேர் ஏபிள் டு கேட்ச் த தீஃப். அதாவது செகண்ட் பர்சன் யூ, அடுத்த ஆர்டரில் தேர்ட் பர்சன் ஹீ, அப்புறம் ஃபஸ்ட் பர்சன் ஐ. ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம அதை எழுதணும். ஆனால் இதையே சில நேரத்தில் ரிவர்ஸ் ஆர்டரில் கூட நம்ம எழுத சில காரணங்கள் வரும். பட் திஸ் ஆர்டர் இஸ் ரிவர்ஸ் இஃப் தேர் இஸ் எ மென்ஷன் ஆஃப் சம் ஃபால்ட். சில நேரத்தில் மாற்றி எழுதுவோம் அப்படியே ரிவர்ஸில். ஐ, ஹீ அண்ட் யூ, அதாவது ஃபஸ்ட் பர்சன்,
தேர்ட் பர்சன், செகண்ட் பர்சன். ஸோ இந்த ஆர்டரில் கூட நம்ம சில நேரத்தில் எழுதுவோம். ஐ, ஹீ அண்ட் யூ broke the rules. I, he and you are responsible for this bad work. We, they and you will be punished for it. weங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன், தேங்கிறது தேர்ட் பர்சன், யூங்கிறது செகண்ட் பர்சன். ஸோ தேர்ட் ஃபஸ்ட்டு, தேர்டு, செகண்டு. ஸோ இந்த ஆர்டரில் கூட சில நேரங்களில் எழுதலாம். எப்போ அப்படின்னா, இஃப் தேர் இஸ் அ மென்ஷன் ஆஃப் சம் ஃபால்ட். இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ரொனவுன்ஸ் பகுதி. எய்தர் அண்ட் நெய்தர் ஆர் யூஸ் இன் ஸ்பீக்கிங் ஆஃப் டூ பர்சன்ஸ் ஆர் திங்ஸ். எய்தரோ நெய்தரோ பயன்படுத்துறது எங்கே பயன்படுத்தும் அப்படின்னா, ஸ்பீக்கிங் ஆஃப் டூ பர்சன்ஸாக இருக்கலாம் அல்லது திங்ஸாக இருக்கலாம். ஆனால் இங்கே நாம் கவனம் செலுத்த வேண்டியது they take a singular verb. இது சிங்குலர் verb தான் எடுக்கும். அது மாதிரி each other is used in speaking of two persons or things. இந்த each otherங்கிறதும் speaking of two persons or things. ஸோ இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு பகுதி ப்ரொனவுன்ஸில், அதாவது கரெக்ட் யூஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸில் மிக முக்கியமான பகுதி. எய்தர், நெய்தர், ஈச் அதர், எனி, ஒன் அனதர். இப்போ எனி எடுத்துக்கிட்டோன்னா, எனி இஸ் யூஸ்ட் இன் ஸ்பீக்கிங் ஆஃப் மோர் தென் டூ பர்சன்ஸ் ஆர் திங்ஸ். அந்த மாதிரி ஒன் அனதர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இஸ் யூஸ்ட் இன் ஸ்பீக்கிங் ஆஃப் மோர் தென் டூ பர்சன்ஸ் ஆர் திங்ஸ். அங்கே எய்தர், நெய்தர், ஈச் அதர் பார்த்தோம். இங்கே எனி, ஒன் அனதர். இப்போ ஒன் அனதர், எனி எடுத்துட்டோம்னா ஸ்பீக்கிங் ஆஃப் மோர் தென் டூ பர்சன்ஸ் ஆர் திங்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுவரை நம்ம பார்த்தது தி கரெக்ட் யூஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ். அது ஒவ்வொரு இடத்துல என்ன மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணுவோன்னு சொல்லி ஒரு சிலதுக்கு தான் நாம் உதாரணம் பார்த்தோம். இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா மிக எளிமையாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம். Thank you for watching this nice video. Thank you.